ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்யராஜன். இந்த பதிவில் நம்ம மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பூரட்டாதியில் இருக்கிற சனி என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பூரட்டாதியில் இருக்கிற சனி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது மட்டுமே செய்ய போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த விஷயங்களை நடத்தி கொடுத்துருவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அஸ்வினி நட்சத்திரத்துடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது இல்லைங்களா? அந்த கேது அவ்வளவு சீக்கிரமாக ஒரு விஷயத்தை செய்ய மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் மந்தக்காரகனார சனியும் எப்போவுமே வந்ததுமே ஒரு விஷயத்தை கடகடன் செய்யவே மாட்டார். அவர் இஷ்டத்துக்கு மெதுவாக பொறுமையாக தான் செய்வார். அதனால் இந்த ஞானக்காரகன் கேதுவும் மந்தக்காரகன் சனியும் சேர்றாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்களோ தவிர அந்த காரியத்தை கடகடன் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பூரட்டாதியில் சனி இருக்கிற வரைக்கும் இங்கே கேது பேசாமல் தான் இருப்பாரோ தவிர எந்த விஷயத்துலையும் ஒரு முடிவையை எடுக்கவே மாட்டார். அப்படி இன்னும் 45 நாட்கள் பூரட்டாதியில் தான் சனி இருப்பார். அப்போது அஸ்வினியில் இருக்கிற கேது உங்களுக்கு தாமதம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் செய்வார். அதில் என்னென்ன விஷயங்களில் கண்டிப்பாக இந்த தாமதம் அப்படின்றது நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் அகம் சார்ந்த விஷயம் திருமணம் ஃப்ரெண்ட்ஸ். திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் இப்போது அஸ்வினி நட்சத்திரக்காரர் பெண்ணோ இல்லை மணமகனோ இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெண்ணுக்கு நிறைய வரன்கள் வந்துட்டே இருக்கும். அந்த பெண்ணும் அல்லது அவங்க அப்பா அம்மா யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இந்த செய்யலாமா. முதல்ல ஒரு ஜோதிடர் பார்ப்பாங்க, ஜாதகம் பொருத்தமாக இருக்கான்னு பார்ப்பாங்க, நல்லா தான் இருக்குதுன்னு அவர் சொல்லிடுவார். அதுக்கப்புறம் அந்த ஆளுக அந்த குடும்பம் எப்படி என்ன அப்படின்னு சொல்லி போய் ஒருத்தர்கிட்ட விசாரிப்பாங்க. அப்புறம் அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அப்போ அவங்க சொன்னதை வச்சு இன்னொருத்தர்கிட்ட போய் விசாரிப்பாங்க. அவங்க சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது ஓகேயா இருந்தால் கூட அந்த பையன் என்ன ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறான், அந்த நல்ல இடமா, வேலை நிரந்தரமாக இருக்குமா, அப்படி இப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்களோ தவிர சீக்கிரமாக அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு ஒரு முடிவை சொல்லவே மாட்டாங்க. அதே போல் பையனை வச்சுருக்கவங்களும் அப்படி தான். அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தால் செட் ஆகுமா, சரி வருமா, அவங்க நல்ல குடும்பமாக, வேறு பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு இருக்கா, வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு அப்பா அம்மா கூட தான் போய் இருப்பேன்னு சொல்லுமா, அந்த மாதிரி அந்த பொண்ணை பற்றி பல என்ன வேலை செய்து, எந்த கம்பெனி, என்ன சம்பளம், அந்த மாதிரி ஜோதிடர்கிட்ட 10 தடவை கேட்டுட்ருப்பாங்க. அந்த குழந்தைகள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் குழந்தை இருக்குமா, எங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராதில்ல, எங்கள் பையனை எங்கள் கிட்ட இருந்து பிரிச்சுருவாங்களா, அந்த மாதிரி எப்போவுமே யோசனைகள் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குமோ தவிர சீக்கிரமாக ஒரு முடிவெடுத்து அந்த திருமண வேலையை செய்யலாம் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நினைக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் அஸ்வினி நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதியில் சனி இருக்க வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வியாபாரம். ஓகேங்களா? வியாபாரம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னா வேலைக்கு போகிறவங்க பெருசாக இந்த பிரச்சனையில் சிக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த மார்க்கெட்டிங் இருக்குது இல்லைங்களா? மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை வரும். இதை நம்ம சொல்லலாமா, நம்ம இது இப்படி சொன்னோம்னா அது வித்துருமா, அந்த மாதிரி. ஏன்னா கம்பெனிக்கு தான் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பெருசாக பிரச்சனைகள் வராது. ஆனால் சொந்த வியாபாரம் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த பொருளை நம்ம இதை சொல்லி இப்படி விற்க முடியுமா, முதல்ல இந்த பொருள் இந்த விலைக்கு விற்குமா, அந்த மாதிரி அந்த ஒரு பொருளை விற்கிறதுக்குள்ள அவங்களுக்கு அவ்வளோ மைண்டில் இது சரியா பண்ணுறோமா, இப்படி பண்ணுறது கரெக்டாக, அந்த மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்களோ தவிர டக்குன்னு சரி அது எடுத்துடலாம், அந்த ஏஜென்சி எடுத்துடலாம், தைரியமாக நம்ம முன்னேறி போகலாம், அது நடந்துடும் அப்படின்னு சொல்லி தைரியமாக முடிவுகளே எடுக்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செய்யலாமா, இன்னி செய்யலாமா, அடுத்த வாரம் பார்த்துக்கலாமா, அடுத்த மாதம் நம்மளுக்கு குரு பயிற்சி வருது, குரு பயிற்சி இருந்ததுக்கப்புறம் செஞ்சுக்கலாமா, இவ்வளோ பணம் போடுறோமே, என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, அப்படி தான் யோசனை பண்ணிட்டு இருப்பாங்களோ தவிர அந்த வியாபாரத்தை தொடங்கிறது அப்படிங்கிறது அவங்களால முடியவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் அந்த சனி புரட்டாதியில் இருக்கிற வரைக்கும் அவங்களால ஒரு விஷயத்தை டக்குன்னு முடிவெடுத்து பண்ணவே முடியாது. அந்த மாதிரி இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயம் இவங்க வியாபாரத்தை தொடங்கிட்டாங்க அப்படின்னா இருக்காது. ஆனால் வியாபாரத்தையே தொடங்காமல் இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் தைரியமாக ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னெடுத்து போகலாம்.
எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சனி இன்னும் 40 நாட்களில் உத்திரட்டாதிக்குள்ளே வந்துடுவார் இல்லைங்களா. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ளே வரும்போது உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயத்த கொடுப்பார். அதனால் வியாபார விஷயம் பற்றி யோசிக்கிறவங்க இன்னும் நல்லா யோசித்து, அவசரப்பட்டு ஆரம்பிச்சிடாமல் இன்னும் நல்லா யோசித்து ஆரம்பிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அதனால் என்ன ஒரு வேலை செஞ்சாலும் நிறுத்தி நிதானமாக நல்லா யோசித்து முடிவுகள் எடுக்கிறது மிக சிறப்பு. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.